ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான 12வது வாரத்தோட 4வது நாள் காலை வேலை ஓட் நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கா அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் நம்மளோட சேனல் 1 லட்சத்தை நெருங்க போகுது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஸோ மறக்காமல் நிறைய பேர் வந்து லைக் பண்ணதாலே நம்ம வீடியோ வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நினச்சிருப்பீங்க. கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் டம்பால் டிப்புன்னு அடித்து தூக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அந்த லைக்கு கமெண்ட்டு ஹைப் இதையும் கொடுங்க. சரி, இப்போ சூப்பராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று 2 பேர் ஃபேமிலி உள்ளே வந்திருந்தாங்க. அமித் ஃபேமிலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா ஃபேமிலி. ஸோ 2 ஃபேமிலியில் உங்களுக்கு எந்த ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருந்தது? யார் காரசாரமான ஒரு விவாதத்தை வச்சாங்க? அதுலேயும் குறிப்பாக 2 ஃபேமிலியுமே மெயின் டார்கெட்டாக வந்துட்டு சாண்ட்ராவையும் விஜய் பார்வதியும் டார்கெட் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி தான் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி பிரஜன் சொன்னதுக்கப்புறமா சாண்ட்ராவோட செயல்கள் ஃபுல்லாக வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அகெயின்ஸ்டாகவே இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதேமாதிரி ஸ்ரீரஞ்சனி சொன்னதுக்கப்புறம் அமித்தோட கேம் விஜய் பார்வதி விட்டு விலகி வர மாதிரி இருக்குது. அதை பற்றி என்ன தோணுது உங்களுக்கு? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். மறக்காம எனக்கு கீழே விஷ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா வினோத் இருக்கார். நம்ம கானா வினோத் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 1,12,651 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.97. ஸோ கானா வினோத் பயங்கரமான மாசான ஓட்டு வாங்கியிருக்காரு. அதாவது இந்த சீசன் 9 இவருக்கு வந்த ஓட்டு மாதிரி யாருக்குமே வர கிடையாது. அந்த அளவுக்கு தாறுமாறான ஓட்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா கானாவனத்துக்கும் கமருதுக்கும் செம்மையாக முட்டிக்கிச்சு. ஏன் அப்படின்னா பாக்கியா போட்ட முடிச்சு. ஏன்னா அன்றைக்கே சொல்லிட்டாங்க, அண்ணே நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னா 4 பேர் முன்னாடி தப்பு பண்ணுறாரா அங்கேயே வச்சு செய்யுங்கண்ணே, விடாதீங்கண்ணே அப்படின்னு. அதனால் வந்து வச்சு செஞ்சு விட்டாப்புல. அது நல்லா இருந்துச்சு, ஹெல்த்தியாகவும் இருந்தது. ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது தான் புரிஞ்சிக்க முடியும். நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி நேற்று நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். நேற்று நைட்டு அந்த இவங்களை அவங்க ஒய்ஃபை கலாய்க்கிற ரீல்ஸ் அடடா என்ன வச்சு செய்கிறாரு. என்ன எஃப்சியில் பண்ணிட்டு வந்திருக்கு. நான் இங்கே எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன எஃப்சி பண்ணிட்டு வந்திருக்க, இன்னும் இவ்வளோ வெயிட் ஏறிட்டேன்னு சொல்லிட்டு கலாய்ச்சது எல்லாமே சமமாசாக இருந்துச்சு. யாரெல்லாம் கானவனத்தோட அந்த கவுண்டர்ஸ்க்கு அடிமை அப்படின்றத சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 74,624 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.54. ஸோ திவ்யாவோட ஃபேமிலி நேற்று வந்து நிறைய விஷயங்கள் கிளறி விட்டு போயிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் வரதுக்கு உனக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க அண்ணன் சொன்னார். ஆனால் இந்த 200% சொன்னதை நான் கூட கவனிக்கவே இல்லை. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க அவர் 200% சொல்கிறாரு. அதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை வந்துட்டு அவர் வந்து இந்த சீசன் 9 டைட்டில் வின்னராக இவங்க தான் வரப்போகிறாங்கன்னு நியூஸ் வந்திருக்குமா, இல்லை பிஆர் இந்த மாதிரி இருக்குது ஹெவியாக நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி தோணலை. இன்னொன்று ஆனால் எது எப்படி இந்த ஃப்ரீ டாஸ்கில் கண்டிப்பாக விஜய் பார்வதி வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி இருக்கிற திவ்யாவோட அப்பாவும் அம்மாவும் வந்து நேற்று வச்சு செஞ்சாங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 52,150 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.56. ஸோ விஜய் பார்வதி பயங்கரமான ஒரு பாம் பக்கிரியாக வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 நுழைஞ்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு மற்றவங்களுக்கு இயங்குறாங்களோ இல்லையோ இவங்களுக்கு கண்டிப்பாக சீசன் 9 டைட்டில் வினர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இயங்குறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய அந்த காதல் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணாக வந்து நினச்சி நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு கண்டிப்பாக ஓட்டை போடுங்க. அது வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா ஓட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் யோசிக்கணும் என்னென்னா இந்த சீசன் 9 இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோன்னா அதுக்கு முக்கிய சான்றாக என்ன இருக்குன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் கண்டென்ட். அதே மாதிரி இந்த ப்ரொமோவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 90% விஜய் பார்வதி மட்டும் தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ற விஷயங்கள். உங்களுடைய முடிவை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விஜய் பார்வதியோட அம்மா போகிறாங்க. ஏன்னா 24 மணி நேரம் இருக்கணும்ல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்தால் தான் நாளைக்கு கிளம்ப முடியும். என்னென்ன நடக்க போகுது தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 37,293 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.27. நேற்று போய் எல்லார்கிட்டையும் போய் சத்தியம் வாங்குறாங்க. எதுக்குமா அப்படின்னா சப்போஸ் துஷார் வந்தானா, துஷார் இல்லை ரியா வந்தால் துஷாரை பற்றி சொல்ல மாட்டீங்கன்னா சத்தியம் பண்ணுங்களாம். நாங்கள் துஷாரை பற்றி சொல்லலைன்னா அவங்களுக்கு துஷாரை பற்றி தெரியாமல் போயிடுமாம்மா. என்னடா இது, உலகம் இருட்டாக எப்படி ஆகும்?
உலகம் வந்து இப்போ இருட்டாகணும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கண்ணை முடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க அடிக்கிற காமெடி. இதுக்கு வேறு இப்போ எல்லார்கிட்டையும் சத்தியம் போடுற சொல்கிறாங்க. அவங்களும் சத்தியம்லாம் போட முடியாதுன்றாங்க. சரி நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. கடைசியாக எல்லாம் பேசி முடித்து ஒரு முட்டை தரணும். இல்லை ராமா, என்னை ஏன் தான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த சீசனை என்னை பார்க்க வச்சு ஆண்டவான்ற மாதிரி இருக்குது. அநியாயத்துக்கு காமெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அநியாயம் பண்ணுறாங்க. ஒன்றும் சொல்கிறதுல இந்த பொண்ணு தன்னைத்தானே சந்திரமுகியாக நினச்சாங்களே அவங்க ஜோதிகா மேடம், அதே மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆதரவு தான். 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 36,080 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8. ஸோ சாண்ட்ரா அவங்களுடைய வேலைகளை சூப்பராக பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக விஜய் பாரதிக்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே வந்துட்டு குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்துட்டு அமித்தை தூக்கணும். அமித் அங்கே போய் பேசுகிறதுனால அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவ்லேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு அமித் பாண்டே கழுவிட்டே இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஒய்ஃப் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, பிக்கப் ஆகிடுங்க. ஐயய்ய, ஏமா உனக்கு பிடிக்கலாம் தனியாக ஏமா அவரை வேறு இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கரெக்டாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ சாண்ட்ராவோட விஷயங்கள் ஏன் இப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 6வது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 30,860 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.84. ஒரு சின்ன லிப்ஸ்டிக் அங்கே வச்சதுக்கு எவ்வளோ சண்டை தேவையா? அப்புறமா பார்த்தா அங்கே வந்துட்டு டிஷ்யூலாம் வச்சுக்கும் போது உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி, அதுக்கப்புறமா நீ அங்கே வச்சனா எல்லா பொருளும் அங்கே வைப்பாங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசி அதுக்கப்புறமா அந்த லிப்ஸ்டிக்கை எடுக்க வைக்கிறாரு சபரி. அதே மாதிரி ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணார் நேற்று, நல்லா யாரெல்லாம் நோட் பண்ணி சொல்லுங்கள். திவ்யா வச்சு செஞ்சுட்டார். திடீர்னு தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ண தெரியல. திவ்யா ஹெட் வெயிட்டான். எப்படின்னா இந்த பாட்டில் மேலே மண்டையில் என்ன இருக்குது, ஹெட் வெயிட்டான மூடி இருக்கா, இந்த பாட்டில் அந்த பொண்ணு ஒன்றுன்ட்டார். செம்ம காண்டாயிட்டாங்க. என்ன இது நான் யோசிக்கிறேன், சபரி எப்பயுமே வாயை திறக்க மாட்டார், இன்னும் இது எப்படி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். பட் அதை விஜய் பார்வதியில் நின்றுது தான் ஒரு வருத்தமாக இருக்குது. 7வது பேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 29,242 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.48. ஸோ கனி கண்டிப்பாக வந்து ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் எண்ணங்கள் வந்துட்டு எல்லாமே விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அதுதான் ஒரு வருத்தமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டு ஃபினாலாவே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் அடிக்க போகிறாங்களோ அப்படின்னு உள் மனசு சொல்லிகிட்டே இருக்குது. இது மைண்டா உள் மனசு சொல்லிகிட்டே இருக்குது. இருந்தாலும் இவங்களுக்கு டஃப் கொடுக்க கமருதீன், அதுக்கப்புறம் நம்ம கானா வினோத் மாதிரிலாம் இருக்காங்க. எஃப்ஜே இருந்ததுனால அவர் தான் அடிச்சிருப்பார். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். டிக்கெட்டு ஃபினாலே யாருக்கு கிடைக்கும்? 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 28,401 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.3. ஸோ விக்ரம் நேற்று வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாப்பில் எனக்கு தெரிஞ்சு திவ்யாவோட அப்பாவுக்கு தூக்கமே வந்திருக்காது. ஏன்னா அவர் வந்துட்டு தம்பி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், சொல்லுங்கள், நீங்கள் அந்த எமோஷனில் வரீங்களே அதை 100% கம்மி பண்ண முடியாது அப்படின்ட்டு. இல்லைப்பா முடியாது, மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க, அது என்னென்னா இல்லைங்க நான் அப்படியே இருந்துட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்ட்டார். திவ்யாங்கது இல்லை அப்பா சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குமா, ஏம்மா தெரியுமா, அப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாமே தெரியும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தமும் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி விக்ரம் வந்துட்டு அப்பா வந்து கொஞ்சம் வெடுக்குன்னு பேசினாலும் அதுக்கப்புறமும் என்ன சொல்கிறாரு, நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன்ற மாதிரி பூசி முழுகிறாரு. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு தாக்கியிருக்காரு. அதுதான் 9வது பேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 27,370 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.07. ஸோ அமித் நல்ல கரெக்டான ஒரு பாதையில் சூப்பராக போயிட்டு இருந்தார். யாருக்கு பிரச்சனைனாலும் ஆதரவு கொடுக்குறாம அங்கே போய் நின்று பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. அதனால் நிறைய நல்ல பேர் அவருக்கு கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி ஸ்ரீரஞ்சனி நேற்று வந்துட்டு ஒரு வேலையை பார்த்து விட்டு போனதுனால இவருக்கு இப்போ எல்லாரையும் பார்க்க சந்தேகமாக இருக்குது. ஆனால் அவரோட நேச்சர் அது கிடையாது. இருந்தாலும் ஒரு உள்ளுணர்வு சொல்லிகிட்டே இருக்கும். ஸ்ரீரஞ்சனி சொல்லியிருக்கா, டிவியை பார்த்து சொல்லியிருக்கா, அவருக்கு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அதனால் நம்ம விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. இது எங்கே போய் முடிவு போய் தெரியல. அவரோட அந்த ஒரிஜினாலிட்டி கம்மி பண்ணாமல் இருந்தால் சரி. 10வது பேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 22,486 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.97. ஸோ சுபிக்ஷா கண்டிப்பாக இந்த வாரம் ஓகேயா. நேற்று ஒரு சில பேர் வந்துட்டு இவங்க ஒரு பெரிய சேனலில் வந்துட்டு மிட்வீக் எவிக்ஷன் சுபிக்ஷான்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையாங்க. நான் அப்போவே சொன்னேன் அந்த மாதிரி எந்த நியூஸும் வரல, அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுவாங்க, அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்கன்னு. சரி, இன்றைக்கி மிட்வீக் எவிக்ஷன் இன்றைக்கி தான் நடந்திருக்கணும், ஏன் நடக்கலை புரியுதுங்களா, அது எல்லாமே போலி சரிங்களா. ஆனால் ஓட்டு கம்மியாக இருக்கிற காரணத்தினால இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க, நீங்களாம் பார்ப்பீங்கன்ட்டு போய் பார்த்துட்டு வந்தீங்களா. அதுதான் லாஸ்ட்டாக இவங்க எல்லாரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,51,157 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியேறுவாங்க, டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.